மதத்தை காத்த மாதரசியர், ஞான மார்க்கம் காட்டிய இரு ராணிகள். நம்முடைய மதத்துக்கு பெரிய ஆபத்து வந்தபோதெல்லாம் அதை ரட்சித்துக் கொடுத்திருப்பது ஸ்திரீ குலம்தான். நம் மதத்தின் சகல தர்மங்களுக்கும் வேறாக இருப்பவர்களே பெண்கள்தான். ஸ்திரீ மூலம் சர்வ தர்மகா என்றே சொல்லியிருக்கிறது. நம் மதத்துக்கு என்ன பெயர்? ஹிந்து மதம் என்பது தப்பு. அது வெளிதேசத்தவர்கள் வைத்த பெயர். வேத மதம் என்பதே சரியான பெயராகும். அந்த வேதத்தை ஒரு தேவதையாகச் சொல்லும்போது புருஷ தெய்வமாகவா சொல்கிறோம்? இல்லை, வேதமாதா என்றுதான் அம்மாவாகச் சொல்கிறோம். நம் மதமே ஸ்திரீயாக இருக்கிறது என்பதற்கு ஏற்ப அது ஸ்திரீகளாலேயே ஜீவன் பெற்று வந்திருக்கிறது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று அவன் நல்லதோ கெட்டதோ எது பண்ணினாலும் அவன் மனசுப்படியேதான் போக வேண்டும் என்று சரணாகதி செய்தவர்களாகவே நம் தேசத்தின் மகா பதிவிரதைகளில் பெரும்பாலோர் இருந்தாலும், இதற்கு வித்தியாசமாக புருஷன் தப்பாக போகும்போது அவனை திருத்தப் பண்ணினவர்களும் இருந்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா ஜனங்களும் இருக்கிற மாதிரி இகலோக ரீதியிலேயே போயிருக்கக்கூடிய பதியையும் வயிற்றில் பிறந்த குழந்தைகளையும் ஞான மார்க்கத்தில் திருப்பிவிடும் அளவுக்கு மகா ஞானிகளாக இருந்த ஸ்திரீகளும் நம் தேசத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று நம் புராதனமான புராணங்களில் இருந்தும் ஞான நூல்களில் இருந்தும் தெரிகிறது. அப்படி குறிப்பாக 2 ராணிகளை சொல்ல வேண்டும். ஒருத்தி சூடாலா. அவளைப் பற்றி யோக வாசிஷ்டம் என்ற உத்தமமான ஞான கிரந்தத்தில் வருகிறது. அவள் ஆத்மானாத்ம விசாரம் செய்து கொண்டு அதோடு யோக சித்திகள் எல்லாமும் கைவரப்பெற்ற மகா ஞானியாக இருந்திருக்கிறாள். அவளுடைய பதி சிகித்வஜன் என்கிறவன் குறை சொல்லும்படி இல்லாவிட்டாலும் எல்லார் மாதிரியும் லோக ரீதியிலேயே ராஜாவாக இருந்தவன். ஆனாலும் காலம் போக போக அவனை சூடாலாவின் இன்ஃப்ளூயன்ஸே ஞான மார்க்கத்துக்கு திருப்பி விடுகிறது. தர்ம அதர்ம காம மோட்சங்களில் மோட்சம் நீங்களாக மற்ற 3க்கும் ஒரு பத்னியே பதிக்கு துணையாயிருப்பவள் என்றுதான் சாஸ்திர வச்சனம். இங்கேயோ பதியின் மோட்சத்திற்கு பத்னியே துணை செய்திருப்பதாக கதை வித்தியாசமாக, அழகான வித்தியாசமாக போகிறது. இன்னொரு ராணி ஞானி மதாலசா என்கிறவள். அவள் கதை மார்க்கண்டேய புராணத்தில் வருகிறது. உள்ளுக்குள்ளே ஞானியாக இருந்தாலும் வெளியிலே குடும்பஸ்திரீ மாதிரியே அவள் இருந்திருக்கிறாள். அவளுக்கு 4 பிள்ளைகள் பிறக்கின்றன. முதல் 3 பிள்ளைகளுக்கும் சிசுப்பிராயத்தில் தாலாட்டு பாடுகிற நாளில் இருந்து அவள் ஞானோபதேசம் செய்கிறாள். அதனால் அவர்கள் ராஜ்யத்தை விட்டுவிட்டு நிவிருத்தி மார்க்கத்துக்கு போய்விடுகிறார்கள். லோகத்திலே தர்மராஜ்யம் நடக்க வேண்டும் என்பதற்காக 4ஆம் பிள்ளையை மட்டும் அவள் நல்ல ராஜாவாக இருப்பதற்கான உபதேசங்கள் கொடுத்து பிரவிற்த்தி மார்க்கத்திலேயே பழக்குகிறாள். ஆனாலும் வயோதிக தசையில் தன்னுடைய பதியுடன் அவள் தபஸுக்காக காட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளையையும் பிற்காலத்தில் உரிய சமயத்தில் நிவிருத்திக்கு திருப்புவதற்காக ஞானோபதேசத்தை எழுதி ஒரு மோதிரத்துக்குள் வைத்து அதை அவனுக்கு போட்டுவிட்டு போகிறாள். அப்படியே பிற்பாடு அவனும் ஞான வழிக்கு திரும்புகிறான். தேசத்தையே ரட்சித்த பெண்டுகள். இதெல்லாம் இண்டிவிஜுவல் என்கிற தனி மனிதர்களுக்கு பெண்பாலார் ஆத்ம ரீதியில் செய்த உபகாரம். நான் சொல்ல வந்தது இதையல்ல. தங்களுடைய மதாபிமானத்தால் தேசத்தையே ரட்சித்த பெண்டுகளை பற்றி சொல்லவே நினைத்தேன். மதத்துக்கு வரும் ஆபத்து பற்றி ஆரம்பித்தேன். புருஷன் வேத தர்மத்தை விட்டு வேறே மதத்துக்கு போகிறபோது அவன் இஷ்டம்தான் நம்மிஷ்டம், எது பண்ணினாலும் பண்ணிவிட்டு போகட்டும் என்றில்லாமல் அவனையும் அவனோடு சேர்த்து ஒரு ராஜ்யம் முழுவதையும் வைதிகத்துக்கு திருப்பிக் கொண்டு வர காரணமாக இருந்த ஒரு பத்னியை நினைத்துக் கொண்டுதான் இந்த பேச்சை ஆரம்பித்தேன். அவளுக்கு பெயர் மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசியார் என்று மரியாதை கொடுத்து 63 நாயன்மார்களில் ஒருவராக அவளை சொல்லியிருக்கிறது. காரணப் பெயராகவும் அதை நினைக்கும்படி நிஜமாகவே ஸ்திரீ குலத்துக்கு, மங்கையருக்கு குண விசேஷத்தால் ராணியாக, அரசியாக இருந்தவள் அவள். வாஸ்தவத்திலும் பாண்டிய நாட்டின் ராணியாயிருந்தாள். 1300 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த பாண்டிய ராஜாவின் பத்தினி அவள். சோழராஜாவின் பெண்ணாக பிறந்தவள். அந்த காலத்தில் சோழர்கள் ஆதிக்கம் குன்று இருந்தார்கள். வடக்கே பல்லவ மகேந்திர வர்மாவும் தெற்கே பாண்டியன் நின்றசீர் நெடுமாறன் என்கிற மாரவர்மாவும் தலைதூக்கி இருந்தார்கள். இந்த 2 ராஜாக்களுமே வைதிக மதத்தை விட்டு ஜைனத்துக்கு போயிருந்தவர்கள். முதலில் அப்பர் சுவாமிகளின் பிரபாவத்தினால் மகேந்திரவர்மா வைதிகத்துக்கு திரும்ப வந்தான். திலகவதியாரும் திருநாவுக்கரசரும். அந்த கதையை கொஞ்சம் சொல்கிறேன். அப்பரால் அந்த பல்லவராஜா சமணத்தை விட்டு சைவம் தழுவினது பின்கதை.
முன்னாடி அப்பரே சைவத்தை விட்டுவிட்டு சமணத்துக்கு போயிருந்தவர்தான். அப்படிப்பட்டவர் சைவ சமய குறவரில் ஒருவராக, நால்வரில் ஒருவராக நெஞ்சுருகி நெஞ்சுருகி கேட்கிற நம்முடைய நெஞ்சும் உருகும்படி தேவாரம் பாடி சாக்ஷாத் ஈஸ்வரனிடமே வாகீசர் நாவுக்கரசர் என்று பட்டம் வாங்கினவராக ஆனார் என்றால், இப்படி அவரை ரீகன்வெர்ட் பண்ணின பெருமையும் ஒரு ஸ்திரீக்குத்தான் போகிறது. அப்பர் சமணராக இருந்த அப்போது அவருக்கு அந்த பேரோ திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ற பேரோ கிடையாது. தர்மசேனர் என்ற பெயரே இருந்தது. அதுவும் அவருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் இல்லை. பெற்றோர் வைத்த பெயர் மருள் நீக்கியார் என்பது. மருள் என்பது மாயை. அப்புறம் இவருக்கே ஏதோ மாயை உண்டாகித்தான் சைவத்தை விட்டு ஜைனத்துக்கு போய் அந்த மதத்தில் ரொம்ப கற்று தேர்ந்து ஆச்சாரியஸ்தானம் அடைந்த தர்மசேனர் என்று பெயர் வைத்துக் கொண்டார். அவரை மறுபடி வைதிக மதத்துக்கு திருப்பியது அவருடைய தமக்கைதான். திலகவதி என்பது அவள் பெயர். திலகவதியார் என்று மரியாதையாகச் சொல்வார்கள். இவளுக்கும் இதையே காரணப் பெயராகச் சொல்லும்படி மாதர்குல திலகம் என்கிறபடி இருந்தாள். இவளுடைய பாதிவிரத்தியம் கற்பு நெறி ஆச்சரியமானது. கல்யாணமான அப்புறம் பதியிடம் பரமபக்தி வைத்த உத்தம ஸ்திரீகள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்றால், திலகவதியோ தனக்கு நிச்சயம் பண்ணின வரன் கல்யாணம் நடக்கும் முன்பே மரணமடைந்து விட்டதற்காக தானும் சதி தர்மப்படி பிராணனை விட்டுவிட நினைத்தவள். அவள் குழந்தையாயிருக்கிற போதே கலிப்பகையார் என்கிற சேனாதிபதியை அவளுக்கு பெற்றோர் நிச்சயம் செய்திருந்தார்கள். அப்புறம் கலிப்பகையார் ஏதோ யுத்தம் என்று வடதேசம் போய்விட்டார். அவர் திரும்பி வந்து இவளை கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்கு முன்பே இவளுடைய தகப்பனார் கண்ணை மூடிவிட்டார். உடனே பரம பதிவிரதையான தாயாரும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். திலகவதி அவளுடைய தம்பி மருள் நீக்கி 2 பேருக்கும் அப்போது சிறு வயதுதான். அப்படி இருந்தும் அந்த அம்மாள் இவர்கள் என்ன ஆவார்களோ என்று நினைக்காமல் பதிபக்தியினால் தானும் புருஷனோடு உயிரை விட்டுவிட்டாள். இப்படி அப்பா அம்மா 2 பேரும் போய் கன்யா பெண்ணும் தம்பியும் நிர்கதியாக இருக்கும்போது இடிக்கு மேல் இடி மாதிரி யுத்தரங்கத்திலே இருந்து சேதி வந்தது, கலிப்பகையும் வீரஸ்வர்க்கம் அடைந்து விட்டார் என்று. அப்போதுதான் ஆச்சரியமான பதிவிரதா தர்மத்தோடு திலகவதி, அவரை எனக்கு பதி என்று பெற்றோர்கள் நிச்சயம் பண்ணிவிட்டதால் என்னை அவருக்கு மனசினால் கன்யாதானம் பண்ணி கொடுத்து விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் நானும் இப்போது என் தாயார் காட்டிய வழியில் பதியின் பின்னே போகிறேன் என்று பிராணத்தியாகத்துக்கு புறப்பட்டு விட்டாள். இவளுக்கென்று அவரிடம் காதல் கீதல் கூட இல்லை. அப்படி இருந்தாலாவது தன் மனசை அவருக்கு அர்ப்பணித்து விட்டதால் அவர் போன பின் இவளால் ஜீவிக்க முடியவில்லை என்பது நியாயம்தான் எனலாம். இவளோ தாயார் தகப்பனார் நிச்சயம் பண்ணிவிட்டார்கள் என்ற ஒன்றுக்காகவே அந்த வரனை பதியாக கொண்டு விட்டாள். இப்படி இவள் உயிரை விடுகிறேன் என்று புறப்பட்ட போது மருள் நோக்கி ரொம்பவும் அழுதார். தாயார் தகப்பனார் போன பின் தமக்கையின் ரட்சணையை நம்பியே தான் வாழ்வதாகவும், சின்ன பையனான தன்னையே தனியாய் விட்டுவிட்டு அவளும் போகிறாள் என்றால் அவளுக்கு முந்தி தான் தற்கொலை பண்ணிக் கொள்வேன் என்றும் தீர்மானமாகச் சொன்னார். தம்பி இப்படி சொன்னதும் அவள் மனசை மாற்றிக்கொண்டாள். பிராணனை விடாவிட்டாலும் இனி வேறு எவரையும் பதியாக வரிப்பதில்லை என்று திடமாக நிச்சயித்துக் கொண்டு வைதவ்ய விதைவர்களுக்கு உரிய ஆச்சாரத்தை மேற்கொண்டு சிவபக்தி சிவாலய பணி செய்து கொண்டு தபஸ்வினியாக வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தாள். தம்பியையும் பொறுப்போடு கவனித்து வளர்த்தாள். கொஞ்சம் வயது ஆனதும் மருள் நீக்கியார் மேலே படிப்பதற்காக பிறந்த ஊரான திருவாமூர் கிராமத்தை விட்டு திருப்பாதிரிப்புலியூருக்கு, திருப்பாப்புலியூர் என்று பேச்சிலே சொல்வது, அங்கே போனார். பாடலி விருட்சம் என்பதை தமிழில் பாதிரி மரம் என்பார்கள். அந்த மரம் ஸ்தலவிருட்சமாக இருந்த ஊருக்கு திருப்பாதிரிப்புலியூர் என்றும் பாடலிபுத்திரம் என்றும் பெயர். வடக்கே அசோகனுடைய பாடலிபுத்திரம் மாதிரி தெற்கே இது. படிக்கப் போன மருள் நீக்கியார் அங்கே சமணர்கள் பெரிய கல்விசாலை வைத்திருப்பதை பார்த்தார். கல்வி அறிவை பொதுமக்களுக்காக பரப்புவதில் சமணர்கள் நிறைய தொண்டு செய்திருக்கிறார்கள். சமண முனிவர்கள் வாழ்கிற இடத்துக்கு உள்ள பள்ளி என்ற பெயரே இப்போது ஸ்கூலுக்கும் பேராக இருக்கிறது. மிஷனரிகள் வைக்கிற ஸ்கூலில் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மதத்துக்கு இழுக்கப்படுகிற மாதிரி மருள் நீக்கியாரின் கதையும் ஆயிற்று. நல்ல புத்திமானான அவரை ஜைனர்கள் தங்கள் மதத்தில் இழுத்துக் கொண்டு விட்டார்கள். அவரும் அதில் ஒரு ஆசிரியராகி தர்மசேனர் என்ற பெயரில் புகழோடு இருந்தார். முக்கியமாக அப்போது பல்லவராஜா மகேந்திரவர்மாவே சமணனாக இருந்ததால் ராயல் பேட்ரனோஜில் அந்த மதம் அப்போது செல்வாக்கு அடைந்திருந்தது. இங்கே திலகவதி திருவாமூரை விட்டு கொஞ்சம் தள்ளி கடில நதிக்கு வடகரையில்
பன்னுருட்டிக்கு பக்கத்தில் உள்ள திரிவதிகை என்ற பெரிய சிவக்ஷேத்திரத்துக்கு வந்து அங்கே கோவிலை பெருக்கி மெழுகுவது, நந்தவனத்தில் இருந்து பூ பறித்து மாலை தொடுத்து தருவது முதலான சிவபுண்ணியங்களை பண்ணி கொண்டிருந்தாள். தம்பி சைவத்தை விட்டுவிட்டு வேறே மதத்துக்கு போய்விட்டான் என்று அவள் கேள்விப்பட்டாளோ இல்லையோ, ஏற்கனவே தாயார் தகப்பனார் பதியாக வரிக்கப்பட்டவர் ஆகியவர்கள் செத்துப்போனதை விட இதுதான் அவளுக்கு தாங்க முடியாத கஷ்டமாயிற்று. சதா சர்வதா ஈஸ்வரனிடத்தில் இப்படி வேத தர்மத்தை விட்டு வேறு வழியில் போய் விழுந்திருக்கிற சகோதரனை நீதான் கைதூக்கி விட வேண்டும் என்று கதறி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் இதில் எவ்வளவு தீவிரமாக தவித்து இருக்க வேண்டும் என்பது சாக்ஷாத் சிவபெருமானே அவளுடைய ஸ்வப்னத்தில் பிரசன்னமானதில் இருந்து தெரிகிறது. கனவில் ஈஸ்வரன் வந்து, கவலைப்படாதேயம்மா, போன ஜென்மாவில் உன் தம்பி பண்ணின தபசில் கொஞ்சம் குறை ஏற்பட்டதால் தான் இப்போது பரமதம் சேர்ந்திருக்கிறான். அந்த கர்மா தீர்வதற்கு அவனுக்கு சூலை நோயை தண்டனையாக கொடுத்து அதன் வழியே அவனை என்னிடம் திருப்பிக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தார். சூலை நோய் என்பது ஒரு வயிற்று உபாதி. குடலை முறுக்கி பிழிந்து வலியெடுக்கும். பிழிந்தால்தானே அழுக்கு கர்மா போகும். தர்மசேனர் சூலை நோயில் அவஸ்தைப்பட்டார். அவரோடு கூட இருந்த சமணர்கள் என்னென்னமோ வைத்தியம் மாந்திரிகம் எல்லாம் பண்ணியும் பிரயோஜனமில்லாமல் போயிற்று. பிராணனே போய்விடும் போல துடித்துக் கொண்டிருந்த தர்மசேனருக்கு அக்காவை பார்க்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசையாயிற்று. அவளிடத்தில் அவருக்கு மிகவும் பாசம். மதம் மாறினது அவளுக்கு பிடிக்காது என்றே இத்தனை காலம் அவளை பார்க்காமல் இருந்தார். இப்போது உயிரே போகிறது என்கிற போது கண்ணை மூடும் முன் அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றவே அவளுக்கு ஆள் அனுப்பினார். இவருக்கு அவளிடம் இருந்ததை விட அவளுக்கு இவரிடம் வாஞ்சை ஜாஸ்தி. இவருக்காகத்தான் அவள் தன் உயிரை விடாமல் வைத்துக் கொண்டதே. ஆனாலும் இப்போது ஆள் வந்து செய்தி சொன்னதும் அவள் என்ன பண்ணினாள்? தம்பியிடம் இருந்த அபிமானத்தையும் விட அதிகமாக அவளுக்கு மனிதாபிமானம் இருந்தது. அதனால் உயிருக்கு உயிரான தம்பி உயிருக்கு மன்றாடிக் கொண்டிருந்த அந்த சமயத்திலும் அவள் மனசை கல்லாக்கிக் கொண்டு, ஜைன வேஷத்தில் இருக்கிற என் தம்பியை நான் பார்க்க மாட்டேன், அவன் இருக்கிற சமணப்பள்ளிக்குள் காலெடுத்து வைக்கவும் மாட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். நம்முடைய ஸ்திரீகளுடைய மதப்பற்று எப்படிப்பட்டது என்று இங்கே பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். தர்மசேனருக்கு தாங்கள் செய்த மந்திரம் தந்திரம் வைத்தியம் எதுவும் பலிக்காமல் போனதும் பாடலிபுத்திரத்து சமணர்கள் இவரால் நம் பெயர் கெட்டுவிடப் போகிறது என்று அவரை கைவிட்டு விட்டார்கள். திருவதிகைக்கு அவர் அனுப்பியிருந்த ஆள் திரும்பி வந்து திலகவதி வர மறுத்துவிட்டாள் என்று சொன்னான். மருள் நீக்கியாரை நடுவே மூடி தர்மசேனராக்கியிருந்த மருளும் நீங்குவதற்கு காலம் வந்தது. அக்காவின் காலில் போய் விழுந்து விடுவோம் என்று அவருக்கு தோன்றியது. ஜைன வேஷத்தில் தன்னை பார்க்க அவள் சகிக்க மாட்டாள் என்பதால் அதுவரை உடுத்திக் கொண்டிருந்த பாயை அவிழ்த்து வேஷ்டி கட்டிக்கொண்டு மயில் பீலியையும் போட்டுவிட்டு திருவதைக்கு ஓடினார். அங்கே தபஸ்வினியாக உட்கார்ந்திருந்த அக்காவை நமஸ்காரம் பண்ணி, இந்த சூலை நோயின் சித்திரவதை தீர நீதான் கதி என்றார்.